ஹலோ நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பர்சனல் லோன் எடுக்கணும்னா அதுக்கு வேண்டிய தகுதிகள் என்னெல்லாம், அதுக்கு அந்த அந்த பர்சனல் லோன் எடுக்க நம்மளுக்கு என்னெல்லாம் என்னெல்லாம் இது வேணும், என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை எந்த விதத்தில் எடுக்கணும், எப்படியெல்லாம் எடுக்கணும், எதை வச்சு எடுக்கணும், எதன் மூலம் எடுக்கலாம், அந்த பர்சனல் லோன் எப்படி அதுக்கப்புறம் கட்டி முடிக்கணும், அதை பற்றி இந்த பர்சனல் லோனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த பை மோட் ஆப்பில் நம்ம இந்த பை மோட் ஆப்பை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பை மோட் ஆப்பில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்துகிற காய்கறி முதற்கொண்டு எல்லா மசாலா சாதனங்கள், எல்லா திங்ஸுமே, பேகு, ட்ரெஸ்ஸு, அது எல்லாம் A to Z எல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் திங்ஸு அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறோமோ எல்லா திங்ஸுமே இந்த ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல டிஸ்கவுண்டில், நல்ல ஆஃபரில், நல்ல 50% டிஸ்கவுண்டில் ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற பொருள் நல்ல தரமான பொருளாக, நல்ல ஒர்த்துள்ள பொருளாக, நல்ல குவாலிட்டியான பொருளாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப், அந்த நீங்கள் வாங்குகிற அந்த பொருளுக்கு ரிவ்யூஸ் நீங்கள் அந்த ஆப்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பொருள் நல்ல பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூஸ் அந்த பொருளுக்கு ரிவ்யூஸ். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் காய்கறி வாங்குறீங்கன்னா, இப்போ ஒரு வெண்டைக்காய் வாங்குறீங்க, வெண்டைக்காயை உடச்சி பார்த்து நல்லா உடையுதா, நல்லா விளைஞ்சதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து தான் வாங்குவோம். அதே போல் நம்ம இந்த பொருள் நல்ல ஒர்த்துள்ள பொருளானு அதுக்கு ரிவ்யூஸை நம்ம செக் பண்ணி பார்த்து இந்த பொருளை உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உடனே போய் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உடனே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பர்சனல் லோன் எடுக்கணுன்னா எப்படி எலிஜிபிளாக இருக்கணும்னா, நம்மளுக்கு சிவில் ஸ்கோர் இருக்கணும். சிவில் ஸ்கோர் எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னா, இங்கே பாருங்கள், 70,000 ரூபாய்க்கு நான் ஒரு ஐஃபோன் எடுத்து இஎம்ஐயில் எடுத்து 70,000 ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் இஎம்ஐயில் எடுத்து அந்த இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன். 35,000 சில்லற ரூபா, 34 ரூபா சில்லற கட்டியிருக்கேன். இனி 35 சில்லற இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பாலிசி மாதிரி போட்டிருக்கேன். 100 வச்சு 12 மாதம் கட்டுற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் பர்சனலில் லோன் எடுக்கணும்னா நிறைய பெண்டிங் இல்லாமல் எடுக்கிற இஎம்ஐ கரெக்டாக கட்டணும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒரு இஎம்ஐ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அங்கே ரைட் சைடில் பச்சை கலரில் கீழே 0ன்னு காட்டுது பாருங்கள், அது க்ளோஸ் பண்ணது, ஒரு பெண்டிங் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன் இஎம்ஐ. அப்படி க்ளோஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சிவில் ஸ்கோர் வரும். சிவில் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறதுனா, ஜிபேயில் போயிட்டு கீழே பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் மேலே சிவில் ஸ்கோர் செக் அப்படின்னு இருக்கும். செக் பண்ணும்போது இதில் பாருங்கள், இப்போ சிவில் ஸ்கோர் எனக்கு கம்மியாக இருக்குது. எத்தனைலேருந்து எத்தனை வரை இருந்தால் குட் அப்படின்னு பாருங்கள். 770க்கு மேலே இருந்தால் தான் குட்டு. ஃபயர்னால் 730 கீழே, 30லேருந்து 770க்குள்ளே இருந்தால் ஃபயர். ஆவரேஜ்னால் 650லேருந்து இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு 771க்கு மேலே இருந்தால் தான் நம்ம பர்சனல் லோன் நம்மளால் எடுக்க முடியும். எத்தனை குட்டு 770க்கு மேலே இருந்தால் தான் சிவில் ஸ்கோரு. இதுதான் சிவில் ஸ்கோர். பாருங்கள், சிவில் ஸ்கோர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்துன்னா, நீங்கள் எந்த ஃபைனான்ஸில் அதிகமாக இஎம்ஐ போட்டிருக்கீங்களோ அந்த ஃபைனான்ஸ் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பர்சனல் லோன் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.